ஹாய்டா. போலீஸ் மாமா வீதோ. பூனைப்பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். நீங்கள் தான். உங்களுக்கு ஜானுக்கு என்ன ஆச்சா தெரியல. பிகாஸ் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் டேஸாக இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? வீக் அப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட தான் க்ளோஸ் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கு குட் ஃப்ரெண்ட். உங்கள் லவ் லைஃப்லேருந்து மூவ் பண்ணாக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே இருந்திருப்பான் இல்லையா? அவனை இந்த சுச்சுவேஷனில் காணோம். உங்களுக்கும் வீக்கும் ஹாப்பியாக மேரேஜ் ஆகிருக்கு. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியல. உங்கள் லவ்வை அது உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது உங்களால் ஃபீல் பண்ண முடியல. அதை விட ஜான் எங்கே? ஜானுக்கு என்ன ஆச்சு? ஏன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவன் எங்கே போயிருப்பான்? அவனுக்கு என்ன ஆச்சா? உங்களுக்கு தெரியும் ஜானுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு. இப்போது உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போது அவன் எங்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் வெட்டிங் ரூமில் இருக்கீங்க. வீக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வீக் கொஞ்சம் ஜெர்க்காகவே இருக்கான். பிகாஸ் அவன் என்னென்ன பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு ஓடுது. நீங்கள் வேகமாக வந்து அந்த பால் சொம்பை எடுத்து டொம்முன்னு அந்த டேபிளில் வச்சுட்டா ஜான் எங்க அப்படின்னு நீங்கள் கேட்க அவன் உங்களை வந்து ஹக் பண்ணி கேட்டா என்னடி இந்த நேரத்தில் வந்து அவனை கேட்குறா? கையை இடுவி. அவன் எங்க? 2 பேருக்கு மேரேஜ் ஆயிருக்குடி. நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பிடிச்ச அவனை தள்ளி விட்டுட்டீங்க. ஃபுன்னு தான் கேட்குறேன். ஜான் எங்க? என்னடி மூடு ஸ்பாயில் பண்ணிட்டா? இங்க வா. இப்போதைக்கு அதை பற்றி பேசுவேண்ணா. இது எப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட், இதை நம்ம என்ஜாய் பண்ணணுண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சா நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டா. உனக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது லவ்வி. என்ஜாய் பண்ணணுமா? அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இது தானே வேணும். அதுக்கப்புறமாவது நீ ஜான் எங்கே இருக்குன்னு சொல்வல்ல. அப்படியே சொல்லிட்டு உங்கள் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜான் எங்கன்னு சொல்வியா? வைத்தியம் மாதிரி உளராதா. இப்படி பண்ணாத எனக்கு கோவம் வருது. இது தானே வேணும்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் சாரி எடுக்க போகும்போதா உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணி என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசுகிற நீ? இதுக்கு வந்தான். முட்டை எப்படி சொல்லி போய் என்ன ரொம்ப காண்டேத்திட்ட நீ. அவன் அவங்க நெக்கை விட்டுட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில போயிட்டான். செம்ம கடுப்பாக போகிறான். பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துட்டு மொபைல் எடுத்து கையில் வச்சு கண்டினியூஸாக அவனுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜானுக்கு சுவிட்ச் ஆஃப். என்னாச்சு உனக்கு? எங்கே இருக்க? ஏன் இப்படி பண்ணுற நீ? நிறைய டைம் சொல்லியிருக்கல என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு. உனக்கு என்னாச்சு? நீங்கள் அவனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. வீங்க அவன் ரூமுக்கு வந்து குடிச்சிட்டு அவன் மாட்டி ஆகிட்டான். நீங்களும் அவனுக்கு ட்ரை பண்ணி பார்த்து ரீச் ஆகலை. ஸோ நீங்களும் படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா வீயோட அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்தா எல்லாமே அப்படியே இருக்கு. எதுவும் கூட எடுத்து கூட வைக்கல. பிகாஸ் அவங்க எப்படி டெக்கரேட் பண்ணிட்டு போனாங்களோ அதே போல் இருக்கு. நீங்கள் ஒரு கார்னரில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வீயை காணோம். ஒரு டவுட்லேயே உள்ளே வந்து உங்களை எழுப்புறாங்க. எழுந்துற உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் எழுந்து உட்காந்து பார்க்குறீங்க. ஆன்ட்டியும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் கண்டுக்காம மா காஃபி வேணும்மா போட்டேன்னு வை. வீயங்க நான் காஃபி என் நட்டி வாங்க போகிறேன். ஜயாங்க எங்க? தேயாங்கா அவன் நைட்டே அவன் ரூமுக்கு போயிட்டானே. இங்கேருந்து கிளம்பிட்டான். நைட்டே கிளம்பிட்டானா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் பெட்லேருந்து கீழே இறங்க. வியோட அம்மா ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, இது நடக்கலை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். பட் ஓகே தான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களும் அங்கேருந்து போக நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்தா மா ப்ளீஸ்மா காஃபி வேணும், கொஞ்சம் தலை வலிக்குதுமா அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும் போதா அவங்க
ஒன் டயம் கூட நைட் ஏதாவது சண்டை போட்டியா? அமைதியாக இருக்கீங்க. ஃபுல்லை தானே கேட்குறேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஓ, அப்போ அவங்ககிட்ட நீ வம்பு பண்ணியிருக்க. ஏய், எப்பவும் போல நீ அவங்ககிட்ட வம்பு பண்ணுற மாதிரி இப்போ நினச்சியா? நைட்டு என்ன நாளடி என்னடி பண்ணி வச்சிருக்க? எப்பவுமே அவங்ககிட்ட வம்பு பண்ணுறது தான் உன் வேலையா? மா, நான் எதுவும் பண்ணலம்மா. பண்ணதெல்லாம் அவனே ஏதாவது பண்ணால நீ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். மா சரி விடுங்க. நான் நேற்றுலேருந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். ஜான் எங்கேதாம்மா? அவங்களுக்கு இப்போ தான் டவுட்டே ஆகுது. ஏய் வேன், நீ இந்த வார்த்தையே வீக்கிட்ட கேட்கலல்ல? அமைதியாக இருக்கீங்க. தெரிஞ்சிருச்சு டி ஜிர்ம. அவங்ககிட்ட இது கேட்டிருக்கியா? அதனால தான் அவன் கோவமாகறது போனானா? பின்ன என்னம்மா, யார் கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றீங்க. அவனுக்கிட்ட அது சொல்லவே மாட்டேன்றான். செம்ம கோவம் வருது. ஜான் எங்கே தாம்மா போயிட்டான்? அவனுக்கு எனக்கு தானே மேரேஜ் ஆக வேண்டியது. அப்படி நீங்கள் கத்தும் போது வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஒன்று போட்டு பார். ஜான் நம்ம நினைக்கிற வரைக்கும் நல்லவனாக தெரிஞ்சவன், நல்லவன் கிரியாதான். இங்கே பார், இங்கே வா அப்படியே சொல்லிட்டு உங்களை இழுத்து பெட்டில் உட்கார வச்ச உங்கள் தலையில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டே சம்திங் அவன் ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். தென் அவன் மேலே நிறைய கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீ தான் கண்டுபிடிச்சான். உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, என்னடி இப்படி பார்க்குற? நீ அதை நம்புறியம்மா? போட்டுன்னு வை. வீ சொல்லலை, அவனோட ஸ்காட் சொன்னாங்க. நேற்றுக்கு நீ ரெடி ஆகிட்டு இருந்தல்ல? அப்போது வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அம்மா வீதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். அமைதியாயிட்டீங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜான் உங்ககிட்ட இது மாதிரிலாம் எதுவும் பிஹேவ் பண்ணதில்லை, எதுவுமே சொன்னதும் கிடையாதா? வீ கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ அமைதியாக உட்காந்துட்ருக்க அவங்க அம்மா அவங்க தலையிலே ஒன்று வச்சு அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காண்டி. இந்த லைஃப்லேருந்து உன்னை தான் அவன் சேவ் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட போய் அவன் பேரை சொல்லி கேட்டான். அவன் என்ன நினைப்பான்? இந்த மேரேஜே ஸ்டாப் ஆகிருக்க வேண்டியதா? வீ தான் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வந்த நான் ஒய்யனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். வீ மாதிரி ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க. இதுக்கு நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கணும். அவனை வெறுப்பேற்றிங்கன்னு அனுப்பி விட்டுருக்க. அப்படிலாம் அவங்க அம்மா அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நைட்டு வீக்கிட்ட பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோயோ தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது. அவனே வந்து பேசியிருப்பான் இல்லையா? அது உங்களுக்கு அப்படி இருக்கு. உங்களை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மா என்ன? இல்லை, நான் வீயை கொஞ்சம் நைட்டு ரொம்ப திட்டேன். திட்டினியா? போயிட்டு என்னடி பண்ணி வச்சுருக்க? மா அதெல்லாம் விடுங்க. நான் வீயை பார்க்க போட்டுமா? இப்படியே வேணாம், குளிச்சுட்டு போயிட்டு அவன்கிட்ட எப்பவும் போல் கத்தாத. அவங்கள்ட்ட சொல்லிட்டா குடுக்குறன்னு போயிட்டு குளிச்சுட்டு வீயோட வீட்டுக்கு ஓடுறீங்க. நைட்டு என்னென்ன பேசியிருப்பீங்க. ஸோ இருந்தாலுமே ஓகே சாரி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து வீயோட ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு ஓகே ஏதாவது சமாளிக்கணும் அப்படி திங்க் பண்ணிகிட்டே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எப்பவும் போல் அவனுடைய யூனிஃபார்மை அயன் பண்ணிகிட்ருக்கான். தெரியுது ஸ்டேஷன் போகிறான் அப்படின்னுட்டா மெதுவாக உள்ளே போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அப்படின்னு. நீ முந்த கூட உங்களை பார்க்கல. பொறுமையாக நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு குட் மார்னிங் எதுவுமே பேசலாமா? அயன் பண்ணிகிட்டே இருக்கான். நீ கொடு, நான் அயன் பண்ணுறேன், நீ போய் குளிச்சுட்டு வா. நீங்கள் அவன்கிட்ட இருந்து அயன் பாக்ஸ் வாங்க போகும்போது அவன் கையை தட்டி விட்டு வெளில போ. இல்லை உனக்கு டைம் ஆகிடுச்சோல்ல, உனக்கு வெளில போன்னு சொன்னேன். அப்படின்னு நின்றுட்டிங்க. அவன் அயன்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்த்து இன்னும் போலையா? இதோ வரேன். உனக்கு டிஃபன் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா? இந்த நேரத்தில் ஆண்டி குக் பண்ணியிருப்பாங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன். நீ வரியா கீழே? நீங்கள் நிறைய பேச கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் ரூமை விட்டு வெளியே தள்ளி டொம்முன்னு கற்று சாத்திட்டான். அப்படியே நின்றுட்டிங்க. அவன் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணா
அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவன் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல. ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறான். பின்னாடியே வரீங்க. பட் அவன்கிட்ட பேசல. கண்ணெல்லாம் கலங்குது. ஓகே ஓகே, நம்ம நைட்டு பேசுனதுக்கு இதுக்கு அவ்வளோ இதுவெல்லாம் இல்லை, பரவாயில்ல அப்படி திங்க் பண்ணிட்டே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வேக வேகமாக போகிறான். பின்னாடியே ஓடி வரீங்க. ஏங்க நில்ல, சாப்பிட்டு போ. இல்லை வேண்டாம். அவன் சொல்லிட்டு கிளம்புறான். நீங்கள் பின்னாடியே ஓடி வரீங்க. பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்பவும் போல் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போமா இல்லையா. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அது ஒரு பழக்கம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அவன் பைக் எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லலை, கிளம்பிட்டான். நீங்கள் கேட் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. திரும்பி கூட உங்களை பார்க்கல. ரொம்ப கோவமாக இருக்கானா என்ன? ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணான்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி கண்ணில் தண்ணி வருது. தொடச்சிட்டே நீங்கள் வியை பார்க்க அவன் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை பார்த்த போயிட்டு வரேன்டி மனசுக்குள்ளே சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு கோவம் தான், பட் நம்மளை எப்படி திட்டினா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அழகாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலோட உங்களை பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளே கோவம் இல்லை அப்படின்னாலும் கோவமாக இருக்க மாதிரி உங்ககிட்ட காட்டிக்கிறான். பட் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சா? என்னடி அவங்ககிட்ட சாரி கேட்டியா? ஐயோ, அதை கேட்காம விட்டுட்டோமே. என்ன கேட்டியா இல்லையா? அவன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாமா. அந்த கோவமாக இருக்கானே, எப்படி பேசுவான்? நீ போய் சாரி கேட்டியா இல்லையா? நைட்டு வந்த பிறகு கேட்குறேன் அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. பட் இங்கே ஸ்டேஷனில் இருக்கான். ஏகப்பட்ட ஒர்க்கு அவன் சைன் பண்ணி வாங்கிட்டான். நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு. பட் அது பாதியில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. பெண்டிங் ஒர்க்லாம் அவன் தானே பார்க்குறேன்னு சொல்லிட்டான். ஸோ அவனே பார்த்துட்ருக்கான். டைம் லேட் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கு. ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். வீட்டுக்கு வரான். நீங்கள் நடுராத்திரிலையும் தூங்காமல் அவன் பெட்டில் உட்காந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க நேஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தூங்கி தூங்கி விழுந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்து பார்க்குறான். நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு சின்ன ஒரு ஹாப்பி. நீங்கள் தூங்கிட்டுருக்க லைட்டாக பென் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு எதுவுமே தெரியல, அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. அவன் இப்போது எழுந்து கொஞ்சம் டிப்டாப்பா, ஏய் இங்கே என்ன பண்ணுற? ஒரு சவுண்டு சடால்னு எழுந்த பெட்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறீங்க. இந்த நைட்டில் நீ என்ன பண்ணுறீங்க? உன்கிட்ட பேசணுன்னு வந்தேன். வீட்டுக்கு போ. இல்லவி, உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். சாரி. ஏய் உன்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேனா? இல்லவி, இல்லை இது நைட்டு உங்ககிட்ட நான் பேசினேன்ல, அதுக்கு சாரி. என் மேலே தப்பு தான். நான் இங்கே பேசிகிட்டே இருக்கீங்க. கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு ஒழுங்காங்கிறது ஓடிடும் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டான். ரொம்ப வெறுப்பாக இருக்கான் போல் அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன சொல்கிறோம்? சாரி தானே கேட்குறேன். ரொம்ப ஓவராக தான் போகிறான். என்னால் வச்சு பார்க்குறதே இவனுக்கு வேலையாக இருக்குது. சாரி கேட்குறோம், அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றான். ஓவராக பண்ணுறான். நீங்கள் குழந்த மாதிரி இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ரூமில் இருந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருப்பீங்க இல்லையா? பட் இப்போது உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ இருக்குது, பெருசாக ஆல்பம் மாதிரி பண்ணி போட்டுட்ருக்கீங்க. ஏன் இப்படி கத்துறேன்? உங்ககிட்ட நான் சாரி தானே கேட்க வரேன். அப்படி நீங்கள் கியூட்டா அவங்ககிட்ட பேசிட்டே போயிட்டு அமைதியாக பார்த்து தூங்கியாச்சா? நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டிலேருந்து கீழே வரீங்க. போய் சாரி கேட்டியா? அவன் திட்டுறாமா. அந்தளவுக்கு அவனை நீ வெறுப்பேற்றி விட்டுருக்க. அப்படி சொல்லி உங்களை தான் திட்டுறாங்க, தெரியுதா? ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருக்க. எப்பவும் போல் உங்கள் அம்மா உங்களை கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்படி டேஸ் போதும். ஸ்டேஷன்லேயே இருக்கான், வீட்டுக்கு வர்றதே கிடையாது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பேசு வீக்கிட்ட அப்படின்னு சொல்லி அமிச்சாலும் 1 வீக்காக வீட்டுக்கே வரல. பிகாஸ் அவனுக்கு ரொம்ப
ஒர்க் அதிகமாகிடுச்சா. ஸோ அவனால் வீட்டுக்கு வர முடியல. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா டெய்லி வீட்டுக்கு வருவான் இல்லையா, ஸோ இப்போ வரலன்னா ஒருவேளை நம்மளால தான் வீட்டுக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்களே திங்க் பண்ணிக்கிறீங்க. இப்பயும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அம்மா ஏதாவது குக் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. வி இன்னைக்கு வந்தானான்னு கேட்குறீங்க, இல்லை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது ஒரு வேளை நம்மளால தான் அவன் வரமாட்டேன்றான் போல அப்படின்னு. உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. மா நான் காலேஜ் போட்டுமா, போர் அடிக்குதுமா, வீட்டிலே எவ்வளோ நாள் இருப்பேன். இதெல்லாம் நீ போயிட்டு கிட்ட தான் கேட்கணும் பெர்மிஷன். மேரேஜ் ஆகி இங்கே இருக்க, அது உனக்கு பெரிய விஷயந்தான். ஸோ வியோட அம்மா கிட்ட கேட்டேன், இல்லை ஒயன் படிக்கட்டும் அப்படியே சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் போய் கிட்ட கேட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. தான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்றானே, கேட்டாலும் கத்துவான் அப்படி சொல்லிட்டு, இல்லைம்மா நான் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்குறீங்க. அவங்க உங்கள் அம்மா கிட்ட நான் தான் சொல்லிட்டேன், நீ படிக்கட்டும் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன், நீ காலேஜுக்கு போடா சொல்லியாச்சு. அவ்வளோ ஹாப்பி. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் காலேஜுக்கும் போக ஆரம்பிக்கிறீங்க. காலேஜில் தான் ஜியா இருக்காளே, ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு போக எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் ஜியா மட்டும் குலகாண்டில் உங்களை பார்க்குறா. ஜியாவை பார்க்குறீங்க, அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அமைதியாக போயிட்டு உங்கள் சேரில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒட்டிகிட்டே இருக்கா. அப்புறம் உனக்கும் மாமாக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா, சும்மாரு பின்னாடி அவள் உட்காந்துருக்கா, காதில் கேட்க போதும். அவளுக்கே தெரியுமா? இந்த காலேஜுக்கே தெரியும். இப்படி நான் சொல்லிட்டேனே, அவளை போட்டு அடிக்கிறீங்க. வியும் ஜியாவும் லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ என்ன பண்ணுறது தெரியல. அந்த தாட்டே உங்களுக்கு இப்போ தான் வருது, இவ்வளோ நாள் இது வந்திருக்காது. ஜியாவை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு கில்ட்டி அப்படி இருக்கு. ஸோ அன்றைக்கி டேஸ் அப்படியே போக ஈவினிங் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் காலேஜ்லேருந்து வெளியில் வர ஒரு தரமான சம்பவம் என்னன்னா, ஜியாவை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. இல்லை இது உண்மை இல்லை அப்படி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. இதை வந்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சாரி டி, டெய்லி உங்கள் மாமா தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இவ்வளோ நேரம் அது தாட்டே இருந்திருக்காது ஃபஸ்ட் உங்களுக்கு. ஆமாம்ல, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதையே நம்ம மறந்தோம். அப்படிதான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதா என்னமோ தெரியல, ஒரு பதட்டம். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதும் அப்படி வருது. ஓகே 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 2 பேரும் லவ் பண்ணாங்கல்ல, அப்படி நீங்களே பேசிக்கிட்டே அங்கேயே நின்றுட்டீங்க. ஓகேடா, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் டைம் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஜோன் பார்த்துடலாம். பாய்.